இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஃபினிஷிங்கிறது வெறும் கலர் இல்ல, அது ஒரு எமோஷன், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆனா அந்த பளபளப்பான மிரர் மாதிரி ஃபினிஷ கொண்டு வர்றது இருக்கே, அதுதான் பெரிய தலைவலி. ஏன் இது இவ்ளோ கஷ்டம்? இதுக்கு ஏதாவது புது தீர்வு வந்திருக்கா? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஃபேக்டரியில கிடைக்கிற அதே பெர்ஃபெக்ட் ஃபினிஷ் வேணும், ஆனா அதுக்காக அந்த பொருளை ஃபேக்டரிக்கு அனுப்பவே கூடாது. இது சாத்தியமா? இப்ப இருக்கிற பல ஃபேப்ரிகேட்டர்கள், டிசைனர்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்துல தான் ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல தங்கத்து மேல இருக்கிற கிரேஸ் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அது நம்ம கல்ச்சரோடவே கலந்தது. ஆனா இப்ப அந்த கிரேஸ் நகைப்பெட்டியை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. பெரிய பெரிய கேட்டு, ஸ்டைலான மாடிப்படி கைப்பிடி, இன்டீரியர் டெக்கரேஷன், எங்க பார்த்தாலும் அந்த கோல்டன் மிரர் ஃபினிஷ் தான். அது ஒரு புது ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு. இந்த கோல்டன் ஃபினிஷுக்கான டிமாண்டு சும்மா சொல்லக்கூடாது, ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த டிமாண்டை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பழைய டெக்னிக்ஸ் பத்தல. அதுங்க ரொம்பவே திணறுது. இங்க தான் நம்மளோட கதையில ஒரு ட்விஸ்டே வருது. தேவை மழை மாதிரி இருக்கு, ஆனா அதை பூர்த்தி செய்யற டெக்னாலஜி ரொம்பவே பின்தங்கி இருக்கு. சரி, அப்படி என்னதான் பிரச்சனை அந்த பழைய டெக்னிக்கல்ல? இந்த கோல்ட் ஃபினிஷ் கொண்டு வர்றதுக்கு மார்க்கெட்ல ரெண்டு பெரிய ஆளுங்க தான் இருந்தாங்க. ஒன்னு பிவிடி, அதாவது பிசிக்கல் வேப்பர் டெபாசிஷன், இன்னொன்னு எலக்ட்ரோபிளேட்டிங். இதுல இருக்கிற சிக்கல்களை பத்தி இப்ப பாப்போம். இப்போ இந்த 2 முறையையும் கொஞ்சம் உத்து பாருங்க. முதல்ல பிவிடி. இதுக்கு பல லட்சங்கள்ல பெரிய பெரிய வேக்கம் மிஷின்லாம் தேவை. சரி, அதையும் வாங்கிட்டா கூட நீங்க ஏற்கனவே வீட்ல ஃபிட் பண்ண ஒரு பெரிய கேட்டையோ இல்ல ஒரு கிரில்லையோ கழட்டிட்டு வந்து இந்த மிஷின்குள்ள வைக்க முடியுமா? சான்ஸே இல்ல. செலவும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரொம்பவே அதிகம். சரி, எலக்ட்ரோபிளேட்டிங் பக்கம் போலான்னு பார்த்தா அங்க ஆபத்தான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபினிஷ் கொஞ்சம் நல்லா தேஞ்சு போயிடும். குவாலிட்டியும் ஒரு தடவை ஒரு மாதிரி, இன்னொரு தடவை இன்னொரு மாதிரி வரும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவுல தான் மார்க்கெட்ல ஒரு புது ஹீரோ என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஸ்ப்ரே பண்ணியே கோல்டு ஃபினிஷ் கொண்டு வர்ற ஒரு புது டெக்னாலஜி. ஆமாங்க, நம்ம கதைக்கே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அதுதான் ஃபார்பே SS கோல்டன் கிளாஸ். மார்க்கெட்டிங்காக இத ஸ்ப்ரே பிவிடி அப்படின்னு சொன்னாலும் டெக்னிக்கலா இது ஒரு 2K லேக்கர் சிஸ்டம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இதுல ரெசின், ஹார்ட்னர்னு 2 லிக்விட் இருக்கும். இத ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணா போதும். காத்து பட்ட உடனே அது கெட்டியாகி ஒரு சூப்பரான திடமான ஃபினிஷே கொடுக்கும். இதுக்கு பெரிய மிஷினோ ஹீட்டோ எதுமா தேவையில்ல. இதுதாங்க இதுல இருக்கிற மேஜிக். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? கலர் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு பளபளன்னு 24 கேரட் தங்க மாதிரி சன்லைட் கோல்ட் வேணுமா? இருக்கு. இல்ல ரொம்ப ட்ரெண்டியா ரோஸ் கோல்ட் வேணுமா? அதுவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஷாம்பெயின் கோல்ட், காப்பர், பிரான்ஸ், ஏன் ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷ் கூட இதுல கிடைக்குது. டிசைனர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. சரி, இது அப்ளை பண்றது கஷ்டமான்னு கேட்டா இல்ல. ஆனா கொஞ்சம் கவனம் தேவை. மொத்தம் 4 ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப்பு சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். நீங்க கோட்டிங் பண்ண போற இடத்த கண்ணாடி மாதிரி பளபளன்னு தேய்ச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாம க்ளீன் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது மிக்சிங். லேக்கரையும் ஹார்ட்னரையும் 4:1 அப்படிங்கிற ரேஷியோல கரெக்டா கலக்கணும். மூணாவது ஸ்ப்ரேயிங். ஒரு நல்ல HVLP ஸ்ப்ரே கன் எடுத்துக்கிட்டு 3-4 மெல்லிய கோட் அடிக்கணும். நாலாவது கியூரிங். இது 24-48 மணி நேரத்துக்குள்ள காத்துல தானாவே காஞ்சிடும். அவசரத்துக்கு ஹீட் கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பெரிய மிஷின் எதுவுமே தேவையில்லை. ஆனா இத பண்றவருக்கு கொஞ்சம் கைத்திறன் அவசியம். ஓகே, இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த புது டெக்னாலஜி அந்த பழைய பிவிடி, எலக்ட்ரோபிளேட்டிங் கூட ஒப்பிடும்போது எப்படி இருக்கு? வாங்க நேருக்கு நேரா மோத விட்டு பாத்துரலாம். இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, உண்மையான டேட்டாவை வச்சு எது பெஸ்ட்னு நாமளே முடிவு பண்ணலாம். அடுத்த ஸ்லைட்ல அதை பாருங்க. இந்த டேபிள நல்லா பாருங்க. ப்ராசஸ்ல ஆரம்பிப்போம். இது ஒரு பாலிமர் பாண்டிங். பிவிடி மாதிரி மாலிக்யூல் லெவல்ல இல்ல. அடுத்தது ஹார்ட்னஸ். பிவிடி ரொம்ப ரொம்ப ஹார்டு, ஆனா ஒரு அடி விழுந்தா செதறிடும். நம்ம ஃபார்பே கொஞ்சம் மீடியம் ஹார்ட்னஸ் தான், ஆனா இது ஃப்ளெக்சிபிள், வளையும் ஆனா உடையாது. ஆனா இந்த லிஸ்ட்லயே பெரிய கேம் சேஞ்சர் எது தெரியுமா? லொகேஷன். ஃபார்வேவை ஆன் சைட்லயே, அதாவது வேலை நடக்கிற இடத்துலயே யூஸ் பண்ணலாம். ஆனா பிவிடி, எலக்ட்ரோபிளேட்டிங் ரெண்டுக்குமே பொருளை ஃபேக்டரிக்கு தான் தூக்கிட்டு போகணும். ரிப்பேர் பண்றதும் இதுல ரொம்பவே சுலபம். இங்க ஒரு அருமையான விஷயம் சொல்றாங்க பாருங்க. இது வைர மாதிரி ஹார்டா இருக்கிறதுல இல்ல விஷயம், வளைஞ்சு கொடுக்கிற தன்மையில தான் இருக்கு. இது உடையாம வளைஞ்சு கொடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சிம்பிளா சொன்னா, பிவிடி மாதிரி இதுல கீறல் விழாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருவேளை அடிபட்டா பிவிடி மாதிரி பொலன்னு உதிர்ந்து வராது. இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். சரி, இவ்ளோ நேரம் இதை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு ஃபைனல் முடிவுக்கு வருவோம். இந்த புது டெக்னாலஜி மார்க்கெட்ல உண்மையிலே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. பணம் அதுதானே எல்லாத்துக்கும் முக்கியம். இங்க தான் இது ஒரு பெரிய ஆட்டத்தையே ஆடுது.
நீங்க வெளியில பிவிஇ பண்ண கொடுக்கற செலவுல வெறும் 10-20% செலவுல இதே வேலைய உங்க இடத்துலயே நீங்களே செஞ்சு முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஃபேப்ரிகேட்டர்களுக்கு இது எவ்வளவு பெரிய சேவிங்ஸ். ஆனா பணத்தை விட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் லாஜிஸ்டிக்கல் ஃப்ரீடம். அதாவது போக்குவரத்து சிக்கலே இல்ல. ஒரு பெரிய கேட்டையோ இல்ல ஒரு பில்டிங்ல ஏற்கனவே ஃபிட் பண்ண ஒரு கிரில்லையோ நீங்க கழட்டிட்டு ஃபேக்டரிக்கு கொண்டு போக முடியுமா? நெவர். ஆனா இந்த ஸ்ப்ரே டெக்னாலஜி மூலியமா நீங்க அந்த இடத்துக்கே போய் கோட்டிங் பண்ணலாம். இதுதாங்க உண்மையான கேம் சேஞ்சர். இவ்ளோ நல்ல பொருள் எப்படி இவ்ளோ வேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சது? அதுக்கு காரணம் அவங்களோட செம்ம ஸ்மார்ட்டான டிஜிட்டல் மார்க்கெட்டிங். யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி மாறிடுச்சுன்னு காட்டுற வீடியோக்கள். அப்புறம் பொருளை விக்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சின்ன சின்ன பெயிண்டர்களுக்கு கூட சொல்லி கொடுத்து அவங்கள எம்பவர் பண்றாங்க. அதோட சுத்தியாலால அடிச்சு ஸ்கிராச் பண்ணி டெஸ்ட் பண்ற வீடியோக்களை போட்டு பாருங்க எங்க பொருள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நம்பிக்கையை உருவாக்குறாங்க. இதுதான் அவங்க சக்சஸ் சீக்ரெட். அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இது என்ன சும்மா ஒரு சீப்பான பெயிண்டா இல்ல உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான இன்ஜினியரிங் சொல்யூஷனா? நாம இவ்ளோ நேரம் பார்த்ததை வச்சு யோசிச்சா இது வெறும் பெயிண்ட் கிடையாது. இது அழகு, தரம், வசதி, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கொண்டு வர்ற ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். இது ஆடம்பரத்தின் ஜனநாயக மயமாக்கலா? அதாவது பெரிய பெரிய கம்பெனிங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஹை அண்ட் ஃபினிஷ் பண்ண முடியுங்கிற நிலையை மாத்தி சின்ன சின்ன ஃபேப்ரிகேட்டர்ஸ், பெயிண்டர்ஸ் கூட இதை செய்ய முடியும்னு ஒரு நிலையை உருவாக்குதா? இந்த டெக்னாலஜி உண்மையிலேயே ஒரு புரட்சியை உண்டாக்குதா? என்ன நினைக்கிறீங்க?